டைரக்டர் கூட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானும் ஜூரியாக இருந்தேன். எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம். அப்போது எதோ படங்கள்லாம் வந்துட்டுருக்கு, கரெக்டான தமிழ் படம் வந்து வரல. எங்களுக்கு ஒரே அப்செட்டு. டெய்லி போய் பார்க்குறோம், அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க. நாங்கள் பேய் மொழி முழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கடைசி லாஸ்ட்டு டைமில் வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம். அப்பா, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி. என்னென்னா, நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது, ஆனால் அதையெல்லாம் தாண்டுற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை. அதை பார்த்து இனிமேல் எங்கள் எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடே கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவி இயக்குனர் அவர். ஸோ எந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து 2 முகங்களை பற்றி அழகாக சொன்னார். ஒரு பத்திரிகையாளர் முகம்னு ஒன்று சொன்னார், இன்னொரு முகம்னு சொன்னார். அதில் அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸு, அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர், அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணிருக்காரு. கேமராமேன், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அப்புறம் இவங்களை பற்றி விசாரித்தேன். அவங்க மராட்டி அம்மா, அப்புறம் பார்த்தா அண்ணா டாக்டரு, அப்பா வந்து கர்நாடிக்கு டீச்சர் நினைக்கிறேன், அவர் வந்து மலையாளி. அப்புறம் இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி, ஆனால் பேர் அபிராமி. இவ்வளவும் எல்லாம் இருந்து கடைசியில் சுத்தமாக தமிழ் பேசுனாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டரை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார், ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து பண்ணேன், நான் வந்து இவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன் அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செல்வமணிலேருந்து தனஜனிலேருந்து சிவாலேருந்து உதயகுமார் இவங்க எல்லாமே பேரரசு எல்லாமே இதை தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்குது பாருங்கள். அதுதான் அவங்களுக்கு டெய்லி வேலையாகவே இருந்துகிட்ருக்கு.